ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் வந்துட்டு நம்ம விஜய் வந்து 1 2 இல்லைங்க, அதாவது 10 5ன்னு சொல்லிட்டு அள்ளி தெளிச்சு விட்டுட்டாரு. அது எல்லாமே இங்கே ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சாரிங்க, நம்ம எதிர்பார்க்கறது நடக்காது போலன்னு சொல்ல, ஏங்க என்னாச்சு இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தீங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் குறுன்னு கருன்னு எட்டி எட்டி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா என்ன மன்னிச்சுக்கோங்க, உங்களுக்கு எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்ப அந்த டைம் பார்த்தா அந்த பொண்ணு நிற்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு போய் விஜய் பக்கத்தில் முன்னாடி உட்காந்துருக்க பொசசிவ்ல பொங்குறாங்கன்னு இவங்க நினைக்க, கடைசியில் அவங்கள வெறுப்பேற்றுறதுக்காக இவர் ஒன்று பண்ணுறாரு. கண்ணா, அவங்க வெறுப்பாகலைங்கிறது உனக்கு தெரியாமலே போயிடுச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்குமில்ல அப்படின்னு இவங்க நினைக்க, அதுக்கப்புறம் பொசசிவில் பொங்குறி அடி பொங்கு நான் உங்களுக்கான பதிலை நாளைக்கே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு உடனே ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபோன் பண்ணி நாளைக்கே விஜய் வீட்டில் இருந்து வந்து பேசுங்க, கல்யாணத்தை முடிச்சு விடுங்கன்னு சொன்ன உடனே பேரானந்தப்படுறாங்களாமா. என்னடா பார்க்குற நீ, உன் புருஷனுக்கு இன்னொரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ண பார்க்குறியேடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டுமா நீ என்ன எப்படியாவது விஜய் என் கூட சேர்த்து வைக்கலாம்னு நினைக்கிறியா? அது நடக்கவே நடக்காது. யாரும் இல்லாமல் நான் ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தரை தான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, அடி பாவி, ஃப்ரெஷ்ஷாக இருந்த பிள்ளைய இப்படி வாடி வளர்க்க வச்சதே நீ தானடி, ஆனால் ஏண்டி என்ன போய் இப்படி நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட ரியாக்ஷனு. ஏன்னா நாய் மாதிரி தெருவா அலைகிறாரு இப்போ. யாருக்கு? காவேரிக்காக. அதாவது காதல் சந்தியாவில் அவரு கூட இந்த அளவுக்கு பரத்து கூட அலைஞ்சிருக்க மாட்டார். இங்கன்னு காவேரின்னு சுற்றிக்கிட்டு திரிகிற மனுஷன் அதுலேயே பாவம் வாடி வதங்கி போயிட்டாரு. மூஞ்ச பார்த்தா எப்படி இருக்குது பார்த்தியா? இப்படி ஒரு பால்வடிகிற குணத்தில் ஒரு பையனை போய் வேணான்னு சொல்லிட்டேமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே ஒரு பக்கம் நம்ம காவேரியோட அம்மாவை காணோன்னு சொல்கிறாங்க.